ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி 12 ராசிகளுக்கான இன்றைய பலனை காணலாம். இன்று 6/12/2024 கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல அருமையான வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். இன்றைய விசேஷம் சஷ்டி. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:18. சூரிய அஸ்தமனம் மாலை 5:41. இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். மகாலட்சுமி வருகின்ற நேரம். ஆகவே இந்த நேரங்களிலே மாற்றமே கிடையாது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை. அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 11:14 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்குரிய பலன். மகாலட்சுமி தாயாருடைய அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் 12 ராசியினருக்கும் நன்மையே நடக்க பிரார்த்தித்து கொண்டு முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவராக இருந்தால், சுய தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நல்ல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த உங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது வீடு கட்டுவதற்காக நீங்கள் செய்திருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனளிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கின்றது மேஷராசி நேயர்களே. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த குருகவசம் படியுங்கள், கந்தர் அனுபூதி படியுங்கள். எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தந்தை வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொந்தங்களின் மூலமாக ஏதேனும் பெரிய ஆதாயம் கிடைக்கும். சகல பாக்கியங்களும் கிடைத்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தை மாதம் ஜாதகத்தை எடுக்கலான்னு இருந்தோம், இப்போவே ஒரு நல்ல வரன் வந்துடுது. சரி, கார்த்திகை மாதம் தானே, எடுத்துடலாம், பார்க்கலான்னு நினைக்கிறோம் என்று பார்ப்பார்கள். இல்லத்திலே உடனடியாக நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் குறித்து விடுவார்கள். அப்படி ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளிலே அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். சீக்கிரமாக நல்ல முகூர்த்த நாளே முடிவு செய்து விடுவார்கள். ஆக அப்படிப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதீத வெற்றியை தருகின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிதாக ஏதேனும் பொருள்கள் வாங்குவீர்கள். மாணவர்கள் படிப்பிலே
கவனம் செலுத்த வேண்டிய நாள். சற்று கவனச்சிதறல் மாணவர்களுக்கு ஏற்படும். ஆகவே மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். கந்தன் இருக்க கவலை இல்லை. இன்றைய நாளிலே சஷ்டி திதி. ஆகவே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், கந்த குரு கவசம் படியுங்கள், வேல்மாறல் படியுங்கள். இப்படி முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களை எல்லாம் படியுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அவள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாள். மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை வழங்குவாள். முருகப்பெருமான் உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுப்பார். எனவே முருகப்பெருமானை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. புறம் பேசுதல் கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். பயமே நமக்கு பாதி எதிரி. ஆகவே தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். மனக்குழப்பம், பதற்றம் இருக்கக்கூடிய நாள். அதற்காகத்தான் கந்த சஷ்டி கவசம் கேட்க சொல்கின்றேன். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கந்த குரு கவசம் சொல்லுங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து அமைதியோடு கடந்து செல்லுங்கள் இந்த நாளை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இல்லத்திலே ஏதேனும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எடுத்தால், அதாவது திருமண பேச்சுவார்த்தைகளை எடுத்தால் இன்றைய நாளிலே சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்களோடு நல்ல ஒரு கருத்தொற்றுமை ஏற்படும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் வேலை தேடி கொண்டிருப்பவராக இருந்தால் இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கடைக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத பொருளை உங்கள் தலையிலே கட்டி விடுவார்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். மனதால் குலதெய்வத்தினுடைய பெயரை, குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள். முருகப்பெருமானை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என்றார்கள். ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி இன்றைய நாளிலே கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன்
ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு பணம் வரும். கூட்டு தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும்? வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல கருத்தொற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்யுங்கள். இறைவனுடைய அருளும் கிரகங்களின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. உங்களுடைய பல வருட கனவுகளை நிறைவேற்றுகின்ற அற்புதமான வேலை மாற்றமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அது வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அமைதியையும் வெற்றிகளையும் தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கடனே இல்லை என்கின்ற நிலை ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து எல்லோருடன் சந்தோஷமாக பழகுவீர்கள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. 24 மணி நேரமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீண்ட நாட்களாக
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். அவரவர் வயதுக்கேற்ப அவரவர் சந்தோஷமாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். இப்படி எல்லா விதத்திலும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? நாள் நன்றாக இருக்கும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். மனதை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். முருகப்பெருமானை சரணடையுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ, எல்லா துன்பமும் போகும். முருகப்பெருமானை பணிந்தால் எல்லா துன்பங்களும் அதனால்தான் சொல்லி வைத்தார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். ஏற்கனவே வந்திருக்கிற துன்பமும் போயிடும், இனி துன்பம் அணுகாது என்று சொல்லி வைத்தார்கள். ஆகவே இந்த முருகப்பெருமானை வணங்குங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி மீன ராசியினருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் இருக்கின்றது. முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யுங்கள். ஆகவே இன்றைய நாளில் மேலும் சிறப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் அந்த முருகப்பெருமானுடைய அருளினாலே சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் திருக்கடையூர் கோவில் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாகை மாவட்டத்திலே மயிலாடுதுறையில் இருந்து தரங்கம்பாடி செல்லும் வழித்தடத்திலே சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது கடவூர், திருக்கடவூர், வீரட்டம், கடபுரி, வில்வாரண்யம், பிரமநந்தித்தலம், பாப விமோசன புண்ணிய வர்த்தம், பிஞ்சிலாரண்யம் என்ன பல்வேறு பெயர்களை உடைய திருக்கடையூர் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். மார்க்கண்டேயருக்காக இத்தலத்து ஈசன் யமனையே எட்டி உதைத்து தள்ளியதால் இத்தலம் அட்டவீரட்ட தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. பிரம்மா இத்தலத்திலே உபதேசம் பெற்றதாக புராணம் சொல்கின்றது. ஆதியிலே இத்தலத்தின் தலவிருட்சமாக வில்வம் இருந்திருக்கின்றது. தற்போது மார்க்கண்டேயரால் நடப்பட்ட பிஞ்சில மரம், அதாவது ஜாதி மல்லிப்பூ மரம் இப்போது தலவிருட்சமாக இருக்கின்றது. மார்க்கண்டேயன் என்ற அற்புதமான சிவபக்தருக்கு சிவபெருமான் அளித்த
கௌரவம் தான் இது. இத்தலத்திலே அமிர்த தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளது. அதேபோல் திருமால், பிரம்மன், மார்க்கண்டேயர், அகத்தியர், யமன், புலஸ்தியர், துர்க்கை, வாசுகி, சப்த கன்னிகள் இத்தலத்திலே வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் என்பது சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் இத்தலம் பாடல் பெற்றுள்ளது என்பது சிறப்பு. குங்குலிய கலையநாதர், காரிநாயனார் இருவரும் இத்தலத்திலே வாழ்ந்து பல அற்புதங்கள், சேவைகள், திருப்பணிகள் செய்தனர். அப்பர், சுந்தரர் இருவரும் ஒரு சேர எழுந்தருளி இறைவனை தொழுது குங்குலிய நாயனாரின் திருமணத்திலே தங்கி இருந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றது. அதாவது 63 நாயன்மார்களிலே முக்கியமான நாயன்மார்கள் இவர்கள் எல்லாம். இவர்கள் தொழுத தலம் இந்த அற்புதமான தலம். மார்க்கண்டேயர் இறையருள் பெற்ற 108 தலங்களிலே இந்த தலமானது 108வது தலமாகும். அமிர்தகடேஸ்வரரை கண்ட பிறகு அவர் வேறு எங்குமே செல்லவில்லை. பூமாதேவி இத்தலத்திலே தான் முழுமையான அனுகிரகம் பெற்றுள்ளாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே சதாபிஷேகம், கனகாபிஷேகம், ஆயுஷ்ய ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், உக்கிரக சாந்தி ஹோமம், பீமரத சாந்தி ஆகியவை செய்ய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் இங்கே வந்து செய்து கொள்கின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்து கொள்வதற்கு ஏற்ற தலமாக இத்தலமே உள்ளது. வேறு எந்த தலத்திலேயும் இதையெல்லாம் செய்து கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான தலம். இத்தலத்திலே நடக்கின்ற பெரிய விழாக்களிலே கார்த்திகை மாதம் நடக்கின்ற சோமவார விழா மிகவும் சிறப்பானது. சோமவாரத்திலே, அதாவது கார்த்திகை சோமவாரத்திலே 1008 சங்காபிஷேகம் நடப்பதை காண கண்கோடி வேண்டும். திருக்கடையூர் தலத்தையும் ஊரையும் சோழ, பாண்டிய மற்றும் விஜயநகர மன்னர்கள் செப்பனிட்டு சீரமைத்து ஏராளமான திருப்பணிகளை செய்துள்ளனர். அது பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஆலயம் முழுவதும் உள்ள 54 கல்வெட்டுகளிலே இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்திலே வருகின்ற மாதவியினுடைய வீடு திருக்கடையூரில் தேரோடும் வீதியில் அமைந்திருந்ததாக பாடல்கள் சொல்கின்றது. சிலப்பதிகாரத்திலே வருகின்ற மாதவியினுடைய வீடு திருக்கடையூரில் தேரோடும் வீதியில் அமைந்திருந்ததாக பாடல்கள் சொல்கின்றது. ஆனால் மாதவி வாழ்ந்த வீடு என்று எந்த ஒரு வீட்டையும் சுட்டிக்காட்ட இயலவில்லை. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் திராவிட கட்டிடக்கலையின் பின்பற்றி கட்டப்பட்டுள்ளது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களிலே இத்தலம் 47வது தலமாக போற்றப்படுகின்றது. திருக்கடையூர் ஆலயம் அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தை தரிசிக்க நாம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை தரிசனம் செய்யலாம். அதே போல மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையில் சன்னதி திறந்திருக்கும். ஆகவே மிகச்சிறந்த பரிகாரத்தலமான திருக்கடையூர் தலத்தை எல்லோரும் தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று, முக்கியமாக ஏதேனும் நமக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் திருக்கடையூர் சென்று தரிசிக்க நமக்கு உடல் உபாதைகள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே எல்லாம் வல்ல எம்பெருமானை, ஈஸ்வரனை இந்த கார்த்திகை மாதத்திலே திருக்கடையூர் சென்று தரிசிப்போம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.